வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மார்க்கோ படம் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன், அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இவர் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவாஸ் ரொம்ப அதிகமாக கில்லுன்னு ஹிந்தியில் ஒரு படம் இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு வந்து ஒவ்வொரு செம்மையாக இருந்துச்சு, ஸ்டண்ட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னடா கில்லு நாங்கள் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு மலையாள சினிமாவில் வந்துட்டு 2 நாள்லேயே 45 கோடி எதோ கலெக்ட் பண்ணுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்படி ஒரு படம். அதை போய் இந்தியாஸ் ஜான்விக்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒர்த்து இந்த படத்தில் இருந்துச்சான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ப்ரோ. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சரியான படம் போக போகிறேன், 2 நாளில் 45 கோடி அது இதுன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா ப்ரோ? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா சரிடான்னு சொல்லுவேன். பயங்கர அப்படின்னு கிடையாது, இப்படியும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். என்னன்னா மோஸ்ட் வைலண்ட் ஃபிலிம் எனக்கு கில்லு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேன், செமையாக ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் வர பார்க்க மாட்டேன், டப்பிங் வந்தேன்னா நான் டப்பிங் வந்ததுக்கப்புறம் சொன்னேன் டப்பிங் வந்துருச்சு ப்ரோ இப்போ பாருங்கன்னு. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக செம ஹையான படம். டைம் கிடச்சுன்னா எல்லாரும் பாருங்க, ஹாட்ஸ்டாரில் இருக்கு, தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஆக்சுவலா ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவ்வளோ கன்வின்சிங்கா, அவ்வளோ டிஃப்ரெண்டா, ஒரே ட்ரெயின்ல ஒரே நைட்ல நடக்கிற சீக்வன்ஸ், ஒரே ட்ரெயின்ல அது அவ்வளோ டிஃப்ரெண்டா இது பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து தான் ஆக்சுவலா டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கனடால பிளே ஆயிருந்தது. இப்போ என்னன்னா அந்த ரீமேக் ரைட்ஸ் அடுத்த ஜான்விக் படம் அதெல்லாம் பண்ண போறாங்க. அந்த படத்தை தான் ஜான்விக்கா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ண போறாங்க. ரீமேக் ரைட்ஸும் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி படத்தை வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணி போனதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவு இல்லனா. சரி, ஓகே ப்ரோ. படத்தோட ஸ்டோரி ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி தான் நம்பர் 1 வீக்னஸ்னு வச்சுங்களேன். இது ஒரு ஸ்டாரா ரிவெஞ்ச் ஸ்டோரி. தம்பியை கொன்றுவாங்க, அண்ணன் பழி வாங்குவோம், இதான் கடை. எல்லாமே அதான் ஒரு சிண்டிகேட், கோல்டு சிண்டிகேட் இருக்கும். இவங்க வந்து ஃபேமிலியே பெரிய ஃபேமிலின்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த பையன் வந்து சின்ன ஃபேமிலின்னு நினைச்சான், ஒரு தனியா இருக்காருன்னு வச்சுங்களேன். கடைசியில் அவங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி, கொன்னவனும் ஒரே ஃபேமிலி பிஸ்னஸ், ஒரே பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸ். ஓகே, அவன் கொன்னுருவான், அதை வந்து இவர் கண்டுபிடிச்சு பழி வாங்குவார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொட்டீனான ஸ்டோரின்னு வச்சுங்களேன். அதுக்கான என்கேஜிங் ஸ்கிரீன் பிளே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து மிஸ் ஆன் அவுட்ரான், ஆர்மன் அவுட்ரான். சில சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, சில சீன்ஸ் சுத்தமா ஃபிளாட்டா இருந்தது. சரி, ஓகே ப்ரோ. ஏன் இந்த படத்தை கில் கூட அப்படி கம்பேர் பண்றாங்க? அந்த அளவுக்கு வர்த்தா இருந்துச்சா ப்ரோ? ஆக்சுவலா அந்த ஆக்ஷனுக்காக தான் கில்லோட கம்பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கோரித்தனமா இருக்கு, ரொம்ப வைலண்டா இருக்கு, வைலண்ட் டு தி மேக்ஸ் தான் சொல்லலாம். அதோட இது வைலண்டா தான் இருக்கு, கோரித்தனமா இருக்கு. அதுலயே ஆக்ஷன், படம் ஃபுல்லா ஆக்ஷன் ப்ரோ. ஸ்டார்ட் ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஆக்ஷன். இதுலயுமே ஆக்ஷன் வந்து வரும், எப்பப்பெல்லாம் ஆக்ஷன் வரும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அங்க வரும்னு வச்சுங்க. ஆனா என்னன்னா அங்க அதெல்லாம் திருப்பி நான் சொன்னேன்னா அங்க வந்து ஒரு நீருக்கு இருந்தது. இது இங்க அவ்வளவு கோரித்தனமா காட்டணுமா, இவ்வளவு வைலண்டா காட்டணுமானா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அங்க வர வில்லனுங்களாம் அந்த மாதிரி டைப். சாம்பிள் சொல்லணும்னா எப்போதும் நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்படி கத்துவாங்க, வெட்டுவாங்க, அந்த மாதிரி. இவங்க வந்து என்னன்னா ஒரு இதை வச்சு கையை வெட்டுற அப்படியே காட்டுவாங்க. அதெல்லாம் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். அதை வந்து நம்ம இல்ல அப்படியே கட்டுவாங்க, இவங்க அப்படியே கை வெட்டி போறது, ஸ்பிளாஷ், ஓவர் ஸ்பிளாஷிங், பிளட் ஃபிளாஷிங். அது வந்து என்னன்னா ஏ சர்டிஃபிகேட் தான். அது பார்க்க முடியுதா என்னால ஸ்கிரீன்லன்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னால கில்லு பார்க்க முடிஞ்சது. எனக்கு இந்த படம் வந்து பார்க்க முடியல. கோரி அந்த இதுல ஒருத்தன் குதலை வச்சு உருவுறாரு, ஒரு ஃபீட்டஸ் அப்படியே வெளில இருக்கிறாரு, ஒரு பிரெக்னன்ட் லேடில இருந்து உள்ள இருந்து ஃபீட்டஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சீன், ஒரு சாம்பிள் தான் சொல்றேன். அதனால நீங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கணும், தயவு செஞ்சு உங்களுக்கான படம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமா, ரொம்ப கோரியா இருக்கு, நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபெயிண்ட் ஹார்ட்டட் பீப்பிளுக்கு இந்த படம் இல்ல. ஆனா ஸ்டண்டா இப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா எனக்கு ஏன் ஜான்விக்ல வந்து எல்லா ஸ்டண்ட்டுமே லைக் இட் வாஸ் கோரியோகிராஃப் வெரி வெல். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இஸ் நாட் லைக் அதே தான் நான் கில்லியும் சொல்கிறேன். லைக் அதுக்கு அந்த ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி, அதை வெல் கோரியோகிராஃபி டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரினா இது வந்து என்னன்னா நம்ம டிப்பிக்கலாக நிறைய நம்ம தமிழ் பாட்டில், ஹிந்தி பாட்டில் ஆல்ரெடி பார்த்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா இன்னும் கோரித்தனம் அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவர் ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு இல்லை. ஆனால் இந்த படத்துலேயும் ஒரு ஸ்பெஷலான ஸ்டண்ட் சீக்வன்ஸ்னா ஒரு ஸ்டார் கேஸில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நடக்கும், அது ஸ்பெஷலாக இருந்தது. அதோட எக்ஸிகியூஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணேன். மீடியெல்லாம் நார்மல்
ஒரு நாட்ச் எக்ஸ்ட்ரா போய் கோரித்தனமா காட்டியிருக்காங்க. சரி ஓகே ப்ரோ. படத்துக்கு நீங்க ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க ப்ரோ? ஓவரால் ரேட்டிங் எனக்கு கேட்டா வந்து 3 out of 5 கொடுப்பேன் ப்ரோ. 3 கொடுப்பீங்க? 3 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எல்லாருக்கான படமும் கிடையாது இது ஃபர்ஸ்ட். இன்னொன்று அந்த வைலன்ஸ் இவங்க ப்ரொமோட் பண்ண மாதிரியும் கிடையாது. ஸ்டோரி கூட ஓகே தான் ப்ரோ, இந்த ஸ்டோரி வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம்னு வச்சிங்களேன். அந்த வைலன்ஸ் ஸ்டண்ட்டுக்கு ஒரு கரெக்டான நீடு இல்லை, அதை வந்து நல்லா புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா எனக்கு கம்பேர் அந்த கில்ல வந்து ஒன்று எக்ஸிக்யூட் புதுசாக நம்ம பண்ணல ரிவ்யூ. இதை தாண்டி வேற எதுவும் எனக்கு தெரியல. மீதி எல்லாமே முக்குன்ட்டாவுல ஸ்டைலிஷாக இருக்காங்க. ஆனால் ஒன் ஆஃப் தி ஸ்டைலிஷ் ஃபிலிம் இன் மாலிவுட்னு சொல்லலாம். கேரளாவில் ஒரு ஸ்டைலிஷான படம். உன்னிமுக்குன்னா நல்லா இருக்காரு. ரவி நம்ம கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டராக அங்கேயும் மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கு, பட் நல்லா இருக்கு. சரி ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய ரீசன் இல்லை. ஏன் மெயினாக கம்பேர் பண்ண ஒரு கமெண்ட் பார்த்தோம், லைக் கில் என்னடா கில்லு, இது அதோட சூப்பராக இருக்கு கமெண்ட் பண்ணோம். அதனால தான் இந்த கம்பேரிசன். என்ன வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பார்க்க வச்சு இது பண்ணதே அந்த இதுதான். அதனால தான் எனக்கு அந்த இது சொன்னா நம்ம சேனல்ல இந்த ரிவ்யூ வந்திருக்காரு. நம்ம கருடனோட வில்லன் தான் இதுல ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னா அவரு ஓகே ஸ்டைலா இருந்தாரு. 6 பேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அந்த ஸ்டண்ட்டுக்கு அது வந்து ப்ராமிசிங், அதெல்லாம் எதுவும் குறையெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, நீங்க கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. நல்லா கோரித்தனமான படம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஃபெயிண்ட் ஆஃப் த பீப்புள் நோ. அதே மாதிரி ஏ சர்டிஃபைட் சில்ட்ரன்ஸ் கால் அவுட் கிடையாது. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. பாய்.